நம்ம முதலாவதா மத்தேயுவை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கு எப்படிப்பட்ட புத்தகம், யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். மார்க்கு புத்தகம் நம்ம சுவிசேஷ புத்தகங்களே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் சின்ன புக்கு. அது மட்டும் இல்லாமல் முதலாக சுவிசேஷ புத்தகங்களில் எழுதப்பட்ட புத்தகமும் இந்த மார்க் புத்தகம் தான். இப்போ நமக்கு ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி மார்க் புத்தகம் தானே முதல்ல எழுதுனாங்க, அப்போ ஏன் அதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கலை அப்படின்ட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, மத்தேயு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குமான ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தேயுவில் நிறைய ரெஃபரன்ஸ் பழைய ஏற்பாடு புத்தகங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால தான் அந்த மத்தேயு புத்தகத்தை முதல்ல வச்சுருக்கிறாங்க. மார்க்கு புத்தகம் 2வது புத்தகமாக வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏசு கிறிஸ்துவை பற்றி இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக எப்படி தன்னோட நேரத்தையும் தன்னோட முக்கியமான எல்லா விஷயத்தையும் தனக்காக இருந்த எல்லா விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு வேண்டி கொடுக்குறவரா, நேரத்தை, அவரோட எனர்ஜியை எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு வேண்டி கொடுக்குறவரா இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருது. இதை விட மார்க் புத்தகத்தில் நம்ம இன்னும் அதிகமாக அதை இன்னும் அனலைஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் நம்ம கற்றுக்கொள்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஏசு கிறிஸ்து எப்படியாய் அவரோட வாழ்க்கையை நடத்தினார், அதே மாதிரி நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மளோட காலத்தில் உழைக்கணும் அப்படின்றத ஏசு கிறிஸ்துவனோட வாழ்க்கையின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ளலாம்.